விஸ்வம் கிச்சன் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று உலக தேநீர் தினம். தேநீர் தினத்தை முன்னிட்டு விஸ்டம் அகாடமியின் சார்பாக 10 விதமான தேநீர் தயாரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. 10 விதமான தேநீர் என்னவென்றால் நார்மல் டீ. இந்த நார்மல் டீ பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம நார்மலாக டீ பண்ணக்கூடியது. பால் மற்றும் தேயிலை தூள் இது மூலயமா நமக்கு தயாரிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையில் நம்ம தயாரிக்கப்பட்ட பாம் சுகர் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப மிகவும் ஹெல்த்தியான டீ. அதனால் நாட்டு இன்னைக்கு வெள்ளை சர்க்கரையில் ரொம்ப உடலுக்கு கெடுதல் இருக்குது. இந்த நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறது மூலயமா நமக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு டீ இந்த பாம் சுகர் டீ. அடுத்து லெமன் டீ. இந்த லெமன் டீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மல் பிளாக் டீ தான். இந்த பிளாக் டீயில் லெமன் புரிஞ்சு நம்ம சாப்பிட்றது மூலயமா உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுக்காக லெமன் டீ யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டீ. இந்த பிளாக் டீ அதிகமாக மக்களால் விருப்பப்படக்கூடிய ஒரு டீ. இது ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இலங்கையில் இது அதிகப்படியாக இந்த மக்கள் இந்த பிளாக் டீயை யூஸ் பண்ணுவோம், குடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ. ஹெர்பல் டீ உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை வைக்கக்கூடிய ஒரு டீயில் ஹெர்பல் டீ அப்படிங்கிறது ஒரு டீ. இது லெமன் கிராஸ், எலுமிச்சம்பழம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ளவுஸ்னால் கிராம்போட தூள், சின்னமன், பட்டையோட தூள், இதெல்லாம் தூளாக்கி டீ தூள் ப்ளஸ் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான டீ இந்த ஹெர்பல் டீ. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் டீ. கிரீன் டீங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். உடல் இலக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரீன் டீயை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காடமம் டீ. ஏலக்காய் உடலுக்கு எவ்வளோ நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம தயாரித்த ஒரு அவ்வளோ அருமையான ஒரு டீ இந்த ஏலக்காய் டீ. அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா டீ. மசாலா டீ அப்படிங்கிறது எல்லா விதையான ஹெர்பல்ஸும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு டீ தான் மசாலா டீ அப்படிங்கிறோம். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி மற்றும் ஏலக்காய் இதை நல்லா கொதிக்க விட்டு ஏலக்காய் தூளை போட்டு தயாரித்த டீ தான் மசாலா டீ அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீனா இஞ்சி டீ. இஞ்சியை நல்லா காய்ச்சி அது மூலியம் கிடைக்கிற தண்ணியில் தேயிலை தூளை போட்டு பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீ. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு புதுவகையான ஒரு டீ ரெடி பண்ணிக்கலாம். இது கேட்டகரி ஹோட்டல்ஸ்லாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஐஸ் டீ அப்படிம்பாங்க. இது எல்லாம் நம்ம மலேசியா மக்கள் இது மாதிரி மக்கள் நம்ம மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டீ தான் இந்த ஐஸ் டீ அப்படிங்கிறது. இது ஐஸு, இது தேவைப்பட்ட பொருட்கள் ஐஸு, அதுவும் லெமன், அதுக்கப்புறம் சுகர் சிரப், அதுக்கப்புறம் டீ தூள் கிடைக்கக்கூடிய தண்ணி. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஐஸ் டீ அப்படிம்பாங்க. இதாக நம்ம ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? மிக்க நன்றி.